வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிசிபெல்லாபாத், அதாவது கதம்ப சாதம் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அந்த ப்ராசஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க, இது கதம்ப சாதம்னு சொல்லுவாங்க. நான் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் தான் இன்றைக்கி பண்ணுறேன். 1/2 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நல்லா இது 2-3 வாட்டி கழுவிக்கோங்க. அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பரங்கிக்காய் சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காய், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் வதக்கும் போது அப்போ கட் பண்ணி போட்டுக்கலான்ட்டு. தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது நான் இப்போதைக்கு வீட்டில் இருக்க காயை வச்சு செய்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் இன்னும் குடமிளகா, அவரைக்காய், இன்னும் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நிறைய செய்யும்போது அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தல பச்சரிசியும் துவரம் பருப்பும் அதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா தனியாக கலந்துக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதனால் இது இப்போ பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு நம்ம எப்பயுமே வைக்கிறது தான். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். நீங்கள் என்னென்னா விசில் மட்டும் நீங்கள் 3 விசில் வச்சிங்கன்னா 5 விசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நல்லாயிருக்கும். நான் ஒரு டபரா வச்சுருக்கேன். டபராவில் கொஞ்சம் டபரா காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டுடுங்க. உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக வேணும் கம்மியாக வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எண்ணெயை விட்டுருக்கேன், ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் கிட்டே விட்டுருக்கேன். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3த்தையும் போட்டு தாளிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரியும் சவுண்டு உங்களுக்கே கேட்கும். இப்போ பார்த்திங்கன்னா காஞ்ச சுண்டக்காய், அதாவது சுண்டக்காய் வத்தல் சொல்லுவாங்க, அதுவும் காஞ்ச மிளகாவும் போட்டு தரேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். நம்ம எடுத்து வச்சு இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கடைசியாக போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வருது. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுடணும். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நம்ம முழுசாக வச்சுருந்தோம் இல்லையா, 2 கத்திரிக்காய், அதை கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும்.
தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இது வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஊற போட்டுக்கோங்க. அதை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பும் சாதமும் வேக வச்சோம் இல்லையா குக்கரில், அந்த சாதம். இது நல்லா கொதித்த உடனே, குழம்பு நல்லா கொதிக்கும் போது இதை எடுத்து போட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவு புளி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இப்போ நம்ம குக்கரில் சாதம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை எடுத்து அதில் கலந்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இந்த டைமில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் இன்னும் கலந்துக்கலாம். ஏன்னா சப்போஸ் சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் குழஞ்சாதான் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த டைமில் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்குங்களா. இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வைக்கிறது இருந்தால் வைங்க. அப்படி இல்லை கொஞ்ச நேரம் கழித்து தான் சாப்பிடுவீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து கெட்டியாகும். நல்லா அதே மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ விட்டுக்கலாம். ஒரு சிலவங்க நெய் விடுவாங்க, ஒரு சிலவங்க நல்லெண்ணெய் விடுவாங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் விட்டுட்டு ஒரு கலர் இருந்து விட்டு இறக்கிக்கலாம். கடைசியாக இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கோங்க.